தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரிலும், தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரிலும், எல் முருகன் அவினாசி தனி தொகுதியிலும், வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தமிழக பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை தலைமை அறிவித்திருக்கிறது. ஆவடியில் ராஜசிம்ம மகேந்திரா என்கிற அஸ்வின் குமாரும், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், தளி தொகுதியில் நாகேஷ்குமார், திருவண்ணாமலையில் ஏழுமலை, ராசிபுரம் தனி தொகுதியில் பிரேம்குமார், மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், உதகமண்டலம் தொகுதியில் போஜராஜன், அவினாசி தனி தொகுதியில் எல் முருகன், திருப்பூர் தெற்கு தொகுதியில் தங்கராஜ், கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன், திருவாரூரில் கோவி சந்துரு, தஞ்சாவூர் தொகுதியில் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை தனி தொகுதிக்கு உதயகுமார், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன், அறந்தாங்கி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூரில் திருமாறன், மானாமதுரை தனி தொகுதியில் பாலகணபதி, மதுரை தெற்கு தொகுதியில் ராமஸ்ரீனிவாசன், சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் தொகுதியில் நாகேந்திரன், திருச்செந்தூர் தொகுதியில் ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரத்தில் பாலகிருஷ்ணன், நாகர்கோவிலில் காந்தி, குளச்சல் தொகுதியில் சிவக்குமார், பத்மநாபபுரம் தொகுதியில் ரமேஷ், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி என பாஜகவின் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாழ்த்து கூறியுள்ளார். இதனிடையே 27 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதன்படி மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார், கோவை வடக்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன், அறந்தாங்கி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்த், விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் விஜயதாரணி ஆகியோர் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது.